ஸ்ரீலிங்க புராணம் 17ஆம் பகுதி. பஞ்சாக்ஷர மந்திரப் பெருமை. ஒரு சமயம் தேவி பார்வதி ஈசனாரிடம் பஞ்சாக்ஷர மந்திரத்தின் பெருமையை பற்றி கேட்க, ஈசனார் 5 எழுத்தின் மகிமை குறித்து பார்வதி தேவிக்கு கூறலானார். பரமசிவனார் கூறியதாவது: சிருஷ்டிக்காக தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மதேவர் படைக்கும் சக்தி அடைய என் அருள் வேண்டி என்னை துதி செய்ய, வேதங்களும் போற்றி வணங்கும் பஞ்சாக்ஷரத்தை 5 எழுத்தை அவருக்கு என் 5 திருமுகங்களாலும் உபதேசம் செய்ய, பிரம்மதேவர் சகல ஞானமும் பெற்று படைக்கத் தொடங்க அவரிடமிருந்து 10 பிரம்மாக்கள் தோன்றினர். அவர்கள் இல்லற பந்தம் பற்றாதிருப்பதற்காக தவம் செய்ய நான் அவர்கள் முன் தோன்றி யோகத்தையும் 5 எழுத்தையும் உபதேசித்தேன். அவர்கள் அதனை வையகம் முழுவதும் பரப்பினர். வேதத்தின் சாரமாகவும் விவரிக்க முடியாத உட்பொருளை உடையதும் முக்தியும் அளிக்க வல்லதாக பஞ்சாக்ஷரத்தை ஜபித்தவர் பிறவி துன்பம் நீங்கப் பெறுவர் என்றார் பரமசிவனார். ஜபிக்கும் முறை. ஈசனாரை நன்கு உணர்ந்து அவர் திருவுருவை தெளிவுற மனதிலே சிந்தித்து அவர் அருள் ஒன்றையே வேண்டி உருகி 5 எழுத்தை ஜபிக்க வேண்டும். 5 எழுத்தை குருமுகமாக உபதேசம் பெற வேண்டும். நாளொன்றுக்கு எத்தனை என்று சங்கல்பித்து கொண்டு விரதம் எடுத்து இரவு மட்டும் உணவு உட்கொண்டு ஆற்றங்கரை, சமுத்திர தீரம் அதாவது கடற்கரை, சிவாலயம் ஏதாவது ஓரிடத்தில் உடல் உள்ளம் தூய்மையோடு இறைவனை வணங்கி வல் வினைகள் நீங்கிட பிரார்த்தனை செய்து கொண்டு ஜபிக்க வேண்டும். தினமும் ஜபிப்பதாயின் பகல் உணவிற்கு முன் ஜபிக்க வேண்டும். எண்ணிக்கையை விரலினால் அல்லது விரல் ரேகையால் அல்லது மணிகளை கொண்ட ஜப மாலையால் எண்ண வேண்டும். ஜப மாலை பவள மணி மாலை, ஸ்படிக மாலை, முத்து மாலை, ருத்ராட்ச மாலை ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். ஈசனார் திருவடிகளை மனதில் சிந்தித்து ஜபிப்பதே உத்தமமான பலன்களை தரவல்லது. 5 எழுத்தை ஜபிப்பவர்கள் தூயவராக இருத்தல் வேண்டும். பஞ்சமா பாதகங்கள் பற்றிய எண்ணமே கூடாது. ஈசனார் திருவடிகளை தியானித்து சிறிதளவே உணவு உட்கொள்ள வேண்டும். பட்டை விரித்து அல்லது பலகையின் மீது அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். ஆச்சாரியனே இறைவன், இறைவனே ஆச்சாரியன், மந்திரமே இறைவன். ஆகவே குருவை பணிந்து அவர் ஆசி பெற்று ஜபத்தை தொடங்க வேண்டும். தெளிந்த உள்ளத்தில் ஈசனார் திருவுருவை தியானித்து மலரடி வணங்கி அருள் வேண்டி பிரார்த்தித்து அமைதியான மலை குகையில் அமர்ந்து புலநடக்கத்தோடு 10 லட்சம் முறை பஞ்சாக்ஷரம் ஜபிப்பவர்கள் வல் வினைகள் பொடிபட இறைவன் திருவடி நிழலில் சேர்வர். 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.